Hi friends, welcome to Women's Club Factory. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கலாம். pan சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெயில 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு மூணும் போட்டுறலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். அதை பொடுசா நறுக்கி இதல போட்டுறலாம். வெங்காயம் லேசா வணங்கினதுக்கு அப்புறமா 4 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு கொத்து கறிவேப்பிலை, அடுத்ததா ஒரு 1/2 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி எடுத்துர்க்கேன். அதை பொடுசா நறுக்கி இதல ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போறோம். நான் ஒரு 1/2 கப் கேரட் எடுத்துர்க்கேன், 1/2 கப் முட்டைக்கோஸ் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ, குழந்தைங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ, பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர்னு உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் தேவையான மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே காய் நல்லா வேகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்டேஜ் வெந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சேமியா பாக்கெட்லேயே தண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் மெஷர்மெண்ட் ஊற்றிக்கலாம் தண்ணி. இப்போ தண்ணி கொதியாகிற வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சோளம் சேமியா, கார்ன் சேமியா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சேமியா வெறும் அரிசி சேமியா விட இந்த மாதிரி வாங்கி ஆட் பண்ணலாம். அது உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நீங்கள் இப்போ சேமியாவை ஆட் பண்ணிடலாம். எனக்கு தண்ணி ஊற்றி சேமியா போட தெரியாது, சேமியா குழஞ்சிரும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி தண்ணியை கொதிக்க வச்சு நீங்கள் சேமியாவை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி எடுத்து காய் வெந்ததுக்கப்புறம் போட்டு கலரிக்கலாம். அது ஒரு மெத்தட் தான். பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கரெக்டான பதமாக இருக்குங்காட்டி சேமியா வந்து நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் வந்து குழந்தைகளுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த மாதிரி சோளம் சேமியா, ராகி சேமியா, இந்த மாதிரி நிறைய விதம் இருக்குது. அந்த மாதிரி ஹெல்த்தியாக வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க. மேலே கொத்தமல்லி தூளை தூவி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ ஹெல்தி டே.